ஹாய் நண்பா, வெல்கம் டு மொபைல் கிரைம். இப்போ இருக்கிற இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம வீட்டிலேயே தான் இருக்கிறோம். இதில் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு வீட்டிலேயே கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் முக்கால்வாசி பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாக்டவுனில் நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சுன்னே சொல்லணும். அந்த அளவுக்கு யாருக்குமே இப்போதைக்கு வேலை இல்லை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம வீட்டில் இருந்துகிட்டே ஏதாவது செய்ய முடியாதா, நம்ம வீட்டில் இருந்துகிட்டே ஏதாவது சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப்னு சொல்லிட்டு நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்காக தான் இருக்குது. நம்மளை ஏமாற்றி எப்படா அந்த காசு ஆட்டே பண்ணணும் தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஆன்லைன் ஜாப்ல நம்பி நீங்க ஏமாந்துறாதீங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல ஒரு ட்ரஸ்டடான கம்பெனில அது மூலமா நம்ம எப்படி ஆன்லைன் ஜாப் எடுத்து நம்ம பண்ணி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும்னா கீழ ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல வரக்கூடிய மூணு ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கனே செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. எங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ ஒரு டேட்டா என்ட்ரி ஜாபோ இல்லைனா ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க கிளிக் பண்ணணும், இல்லைனா காப்பி பேஸ்ட் இந்த மாதிரியான ஜாப் எதை பத்தியுமே இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கிடையாது. இந்த வீடியோல நம்ம முழுக்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன நண்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஒரு பொருள் விற்குது இல்லையா, அந்த ஒரு பொருளை நீங்க ரெஃபர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட் யாராவது வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த பொருளுக்கான கமிஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். உங்க நண்பர் யாராவது ஒருத்தர் ஆன்லைன்ல மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய லிங்க் மூலமா, அதாவது உங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலமா அவர் மொபைல் வாங்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கமிஷன் உங்களுக்கு வரும். இதே மாதிரி நீங்க ரெஃபர் பண்ணி யார் யாரெல்லாம் பொருள் வாங்குறாங்களோ அவங்க எல்லாத்துல இருந்துமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். இது ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கம்மியா தான் அமௌண்ட் வரும், ஒரு 100-200 சொல்லிட்டு அமௌண்ட் வந்துட்டு இருக்கும். ஆனா இது போக போக பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு பெரிய லெவல்லயே சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மட்டுமே யூஸ் பண்ணி பெரிய லெவல்ல சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து எந்தெந்த கம்பெனிலாம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கம்பெனியுமே இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அமேசான், ஃபிளிப்கார்ட், மிந்த்ரா, ஜியோ அண்ட் ஜபால் இந்த மாதிரி எல்லா கம்பெனியுமே பாத்தீங்கன்னா இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிலே பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல எந்த கம்பெனி மூலமா நிறைய பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட் தான். இந்த ரெண்டு கம்பெனி மூலமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பெரிய லெவல்ல சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நீங்க இப்போ அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூகுள்ல அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அதுலயே உங்களுக்கு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்க நேம், உங்க மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க பேங்க் டீடைல்ஸ்லாம் கேட்கும், எல்லாமே நீங்க கரெக்டா கொடுங்க. அண்ட் சில டைம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரூஃப் சில டைம் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்க ப்ரூஃப் எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா இந்த அமேசான்ல இருக்கக்கூடிய எந்த பொருளையுமே நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணி அது மூலமா நீங்க கமிஷன் பார்க்க முடியும். இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்போ எப்படி இதை உங்க ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அந்த பொருளை நீங்க சர்ச் பண்ணி அதோட லிங்க் எடுத்து நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லிங்கை கிளிக் பண்ணி யாராவது பொருள் வாங்குறாங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கமிஷன் உங்க அக்கௌண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். செப்பரேட்டா நீங்க எந்த பொருள் வேணும்னாலும் சர்ச் பண்ணியும் நீங்க வாங்கலாம். இல்லனா அமேசான்ல பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ஆஃபர்ஸ்ல நிறைய பொருள் போட்டுட்டு இருப்பாங்களே, அந்த எல்லாத்தையுமே நீங்க லிங்கை மட்டுமே உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு அனுப்புறது மூலமா அதை அவங்க கிளிக் பண்ணி வாங்கினாலுமே உங்களுக்கு இந்த கமிஷன் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். இது ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கம்மியா தான் வரும். உங்க ஒரு ஃப்ரெண்ட் 2 ஃப்ரெண்ட் வாங்கினாங்க கம்மியா தான் வரும். பட் இதுல போக போக பாத்தீங்கன்னா இதுல வரக்கூடிய இந்த கமிஷனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவல்ல இன்கம் கொடுக்குற மாதிரி அமையும். இதே மாதிரி தாங்க ஃபிளிப்கார்ட்டோட அஃபிலியேட் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதே மாதிரி நீங்க ஃபிளிப்கார்ட் அஃபிலியேட்னு டைப் பண்ணி அதுல வர லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அதுலயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அது உள்ள போயிட்டு உங்களுக்கு தேவையான என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளோட லிங்கை நீங்க மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றது மூலமா அதை கிளிக் பண்ணி யாராவது பொருள் வாங்குறாங்க பட்சத்தில் அதே மாதிரி அதுலயும் உங்களுக்கு அந்த கமிஷன் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் சரி, ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட நம்ம போய் கேட்டுட்டு அவங்கள்ட்ட நம்ம லிங்க் அனுப்பிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கா இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் சரி, இல்ல ஒரு டெலிகிராம்ல இருந்தாலும் சரி, இதுக்கு நீங்க ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுங்க. அதுல அமேசானோட ஆஃபர்ஸும் சரி, ஃபிளிப்கார்ட்டோட ஆஃபர்ஸும் அந்த பேஜ்ல நீங்க போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. அந்த மாதிரி நீங்க போஸ்ட் பண்ண டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஆஃபர் யாருக்காவது வேணும் அப்படிங்கிற டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க ஃபேஸ்புக் பேஜ் மட்டும் கிடையாதுங்க, வாட்ஸ்அப்லயே ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அந்த குரூப்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் மட்டுமே நீங்க அதில் சென்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஆஃபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கண்டிப்பா உங்களுடைய லிங்கை கிளிக் பண்ணி அந்த மாதிரி ஆஃபர்ஸ் ஆன ப்ராடக்ட் அவங்க கண்டிப்பா வாங்குவாங்க. அப்படி அவங்க பொருட்கள் வாங்க உங்களுக்கும் அந்த இன்கம் வந்துகிட்டே இருக்கும். வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் ஆரம்பிங்க. அந்த குரூப்பில் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் மெம்பர்ஸ்லாம் ஆட் பண்ண வைங்க. அமேசானும் சரி, ஃபிளிப்கார்ட்டும் சரி, ஆஃபரில் பொருள் வாங்கணும்னு நினைச்சு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் பண்ணுங்க. குரூப்பில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த லிங்க் எல்லாமே நீங்கள் அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணுறது மூலமா அவங்க கிளிக் பண்ணி வாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் அதிகமாகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்கில் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் போக போக இது ஒரு பெரிய லெவலில் இன்கம் கொடுக்கும். நிறைய யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் மட்டுமே பெரிய லெவலில் இன்கம் பார்த்துட்டு இருக்காங்க. நார்மலாக ஒரு யூடியூப்ல அன்பாக்சிங்கோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பற்றின ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா
அவங்களே சொல்லுவாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் மூலமா பண்றது தான். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமால நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன, அதுல இருந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, இல்லனா Flipkart அஃபிலியேட் ப்ரோக்ராம்ல எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிற ஃபுல் டீடைல் வேணும்னாலும் எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல வரக்கூடிய 3 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கிறதே செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.